Hi and welcome to Everest Masala Vazhangum Manjirapatti. திண்டுக்கல்ல பாலாஜி பவனோட ரூஃப்டாப் கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. பிருந்தாவன் அப்படின்னு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சூப்பரான விஷயங்கள்லாம் சாப்பிட கிடைக்குதான். அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க. இன்றைக்கி நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா பாலாஜி பவனோட பிருந்தாவன் ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் பன்னீர் டிக்கா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிங்கப்பூர் நூடுல்ஸ், கோபி லாலிபாப், ஸ்மைலீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ராபாடி பிரியாணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கோபி லாலிபாப், பன்னீர் ஷீக் கபாப், மலாய் கோஃப்தா, கோபி மஞ்சூரியன், பேபி கார்ன், கோல்டன் ஃப்ரை, மஷ்ரூம் சிஸ்லர், காஷ்மீரி புலாவ், சீஸ் பாவ் பாஜி, கடாய் மஷ்ரூம்னு ஏகப்பட்ட ஸ்பெஷல் டெலிகசிஸ்லாம் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர். இந்த சிங்கப்பூர் நூடுல்ஸோட கலரே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். அமேசிங்கான டேஸ்ட். நீங்கள் திண்டுக்கல் சைடுக்கு வந்தீங்கன்னா பாலாஜி பவனுக்கு வாங்க. அங்கே இருக்கிற அமேசிங்கான சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், கான்டினென்டல் டெலிகசிஸ்லாம் டேஸ்ட் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ அடுத்தது நம்மளுக்காக நம்ம நாட்டு சமையலில் சூப்பரான ரெசிபி காத்துட்ருக்கு. அதை என்னென்னு போய் பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம நாட்டு சமையலில் ரொம்ப வித்தியாசமான ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இலியாஸ் சுல்தானா. உங்களோட சொந்த ஊர் அது? சொந்த ஊர் திண்டுக்கல். திண்டுக்கல் தான். திண்டுக்கல். சூப்பர். திண்டுக்கல்ல பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஆமாம். இன்னைக்கு எங்களுக்காக என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து மட்டன் கைமா சேமியா சார். மட்டன் கைமா சேமியா. இது வந்து சார் இந்த பிரியாணி தம் பண்ணுறோம்ல சார், அதே மாதிரி தான் எல்லாமே பொருட்கள்லாம் போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி கைமா போட்டு அது நல்லா கொஞ்சம் நல்லா வெந்த உடனே தண்ணி ஆட் பண்ணி அப்படியே தம் பண்ணிட முடியும். நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டுக்கு வந்துடும். பிரியாணி டேஸ்ட்டே இருக்கும். ஆமாம். அதே வந்து நம்ம அரிசிக்கு பதிலாக வந்து நம்ம சேமியா போடுறோம். சூப்பர். ஸோ பிரியாணி ஸ்டைல்லையே வந்து கைமாவை வச்சு சேமியா வச்சு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். ஆயில், நெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தக்காளி, பெரிய வெங்காயம், மட்டன் மசால், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சேமியா, புதினா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மட்டன். ஓகே, மட்டன் கைமா சேமியா இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுருவோமா? சரி. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் சார். கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆயில் சூடான உடனே கொஞ்சம் சேமியா கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் பொன் வறுவலாக வறுத்துக்கணும் சார். சரி. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் சார். அப்போ தான் அது வந்து நல்லா கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்கு இந்த கைமா போட்டால் தான் டேஸ்ட்டா? ஆமாம் சார், கைமா போடலாம். அடுத்தது வந்து முட்டையும் போட்டு முட்டை சேமியா அதுவும் நல்லா இருக்கும் சார். ஆனால் இதே பொருள்கள் தான் எல்லாமே சேர்க்கணும். சேர்த்து கடைசி கைமாக்கு பதிலாக முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே தம் பண்ணிடலாம். தம் பண்ணால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கரண்டியில் வராது கொஞ்சம், அதனால கொஞ்சம் அப்படியே நம்ம ஆமாம் கொஞ்சம் வித்தெல்லாம் காமிக்கணும். ஆமாம் சார். இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் சார். போட்டுடலாமா சார்? நல்லா இதுலேயும் கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம் சார். கொஞ்சம் எண்ணெய். ஆயில்
நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். இதுலயே சிக்கன் கொத்து கூட போட்டு செய்யலாம் இல்லையா? சிக்கன் பண்ணலாம் சார், நல்லா இருக்கும். இதே முட்டையும் போட்டு பண்ணனா முட்டை சேமியா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சார். இதே பிரியாணி மசாலா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் பொன் வறுவல் வந்த பிறகு அந்த அந்த சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கீங்க? ஆமா சார், இடிச்சு வச்சு. வேற என்னெல்லாம் ரெசிபிஸ் தெரியும் உங்களுக்கு? எல்லாம் பிரியாணி செய்வோம் சார் நாங்கள். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கிரேவி, கோலா உருண்டை எல்லாமே நல்லா பண்ணுவோம் சார். நான் ஒரு கடை ஆரம்பிக்கலாம், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். பண்ணலாம் சார். நல்லா முட்டை புரோட்டா, முட்டை நல்லா நல்லா விதவிதமாக சமைச்சு கொடுப்பீங்க. ஆமாம் சார், நல்லா எல்லாமே நல்லா செய்வோம். எங்கள் ஃபேமிலியே நல்லா செய்வாங்க சார். எங்கள் அக்கா எல்லாமே நல்லா செய்வாங்க. இந்த நல்லா பொன் வறுவல் ஆன பிறகு நல்லா வதக்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம் சார். ஸ்வீட்ஸில் என்னெல்லாம் தெரியும்? ஸ்வீட்ஸில் வந்து கேசரி, அந்த கீர்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த இது இருக்குது சார், ரவை இருக்குல்ல சார், அதில் நல்லா கீர் பண்ணுவோம் சார். நல்லா இருக்கும். நல்லா பால்லையே நல்லா வேக வச்சு நல்லா அதுலேயே நல்லா பாதாம், கிஸ்மிஸ், முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா கீர் நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சார். இன்னும் கொஞ்சம் நெய். நெய் கொஞ்சம். தக்காளி நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் புதினா, மல்லி இலை கொஞ்சம் மல்லி இலை. மட்டன் பிரியாணி பண்ணனாலும் இந்த மெத்தட்லயே பண்ணா போதும். இந்த மெத்தட் நல்லா இருக்கும் சார். ஆனா மட்டன் பிரியாணிக்கு வந்து இந்த மட்டன் மசால் போடக்கூடாது சார். மசால் போடாம நல்ல மட்டன் இது மிளகாத்தூள், தயிர், லெமன் இதெல்லாம் போட்டு அப்படியே தம் பண்ணிடுறோம். புதினா போட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பூண்டு விழுது. பச்சை மிளகா கொடுங்க சார். சும்மா கீர்ன பச்சை மிளகா சும்மா ஒரு 2 இது போட்டா பேருக்கு வந்து. இந்த மிளகாத்தூள் வேற போடுறோம்ல, அதனால கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டா இருக்கும். கொஞ்சம் இந்த கரம் மசாலா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டா போதும். நல்ல வாசனை, சான்ஸே இல்லை. அதுவும் நெய்யில் இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சார். பிரியாணிக்கு மாதிரியே தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள், காரம் கம்மியாக வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் கூட வேணும்னா கொஞ்சம் நம்ம இஷ்டம் தான். கோவமா இருந்தால் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஜாஸ்தி போட்டுக்க வேண்டியதுதான். அப்படிதான் பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு ப்ரெஷர் இருக்கனால போடுறது கிடையாது சார் அதிகமாக. கொஞ்சம் மஞ்சள் தூள். கோவம்லாம் வராது சார். கோவமே வராதா? வராது. கொஞ்சம் மட்டன் மசாலா. இது மட்டன் ஏற்கனவே வேக வச்சு வைக்கணுமா இல்ல? இல்ல வேண்டாம் சார். இதுல வேண்டாம். இதுலயே வந்து வெந்துரும். மட்டன் மசாலா கொஞ்சம். கைமா கொடுத்துருங்க. கைமா போட்டு
சார் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு ஃபைனலாக தான் போடணும். இதையே அப்படியே கூட சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம் சார். இது சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்கும் சார். பிரமாதமா இருக்கும். சப்பாத்தி பரோட்டா நல்லா இருக்கும் சார். இந்த சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு அதை அப்படியே உள்ள வச்சு ரோல் பண்ணி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் சார். அடுத்தது தண்ணியை ஊற்றி கொதி வர வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி வாட்டர். எவ்வளோ நேரம் ஆகும் இது? 5 நிமிஷம் அது வெந்துடும். வேகிறதுக்கு 5 நிமிஷம் தான். மட்டன் வெந்துருச்சுன்னா அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே தம் பண்ணிட வேண்டியதான். இது ஒரு 5 நிமிஷம் நல்ல மட்டன் வேகும், நல்லா வெந்துடும் சார். ஓகே, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ மட்டன் நல்லா குக் ஆயிருக்கும் இல்லையா? நல்லா குக் ஆயிடுச்சு சார். நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்தது தண்ணி ஆட் பண்ண வேண்டியதான். இது வந்து அளவு தண்ணி போட்டுக்க வேண்டியதான். இந்த சேமியாவுக்கு தகுந்த மாதிரி அளவு நம்ம போதும் சார். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கணும், அவ்வளோதான். முதலையே வந்து மட்டனுக்கு உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ சேமியாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதோட காம்பினேஷன் எது நல்லா இருக்கும்? இந்த சேமியா காம்பினேஷன் வந்து கைமா சேமியா சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும் சார். வச்சு சாப்பிடலாம். இதோட சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும். அதான் சட்னி கூட அரைச்சி சாப்பிடலாம் சார். புதினா சட்னி வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும் சார். ஓகே, புதினா சட்னி நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாமா சார்? மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே சேமியா போட்டு அப்படியே தம், அவ்வளோதான் சார். கொதி வந்துருச்சு இல்லையா? நல்லா கொதி வந்துருச்சு சார். இப்போ வந்து இதை எடுத்துட்டு வச்சுட்டு சேமியா போட்டுடலாம் சார். ஓகே, ஸோ அதுக்கான சேமியா மட்டும்தான் போடணும் இல்லையா? ஆமாம் சார். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடணும் சார். கொஞ்சம் அது குக் ஆயிருச்சுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே கிளறி வச்சுட்டோம்னா நல்லா தம் ஆயிரும். ஒரேடியாக நம்ம சேர்ந்தாப்புல போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அப்படியே சேமியா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தனியாக வராது, உதிரியாக வராது, அப்படியே கெட்டியாக போயிடும். அதனால தான் கொஞ்சம் போட்டுட்டு அது வெந்த பிறகு இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் நல்லா உதிரியாக வரும். நல்ல பிரியாணி ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. பிரியாணி மாதிரியே தான் சார். பிரியாணி மாதிரியே தான் நல்லா இருக்கும் சார். ஸோ இப்போ இதுக்கு மேலே சேமியா வேண்டாம் இல்லையா? வேண்டாம் சார். இது குக் ஆகணும்ல சார், அவ்வளோதான். அளவு தண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டா கரெக்டாக கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் மூடி வச்சு? சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போதும் சார். 2 நிமிஷம் போதும், தம் ஆயிரும். அந்த சிம்லேயே கொஞ்சம் வச்சோம்னா நல்லா தம் ஆயிரும் சார். நான் அதிகமாக இதுக்கு டைம் எடுக்காது. சும்மா ஒரு 2 நிமிஷம் அதே அந்த சேமியா வேகிறதுக்கு மட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து தம் வச்சாச்சு. நம்மளோட இந்த டிஷ்ஷு சூப்பராக தயாராகிட்டு இருக்கு. அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பார்ப்போம். மட்டன் கைமா சேமியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இடிச்சது போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கைமாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களோட மட்டன் கைமா சேமியா தயாருங்க. மட்டன் கைமா சேமியா டேஸ்ட் பண்ணிட்டோமா? பண்ணுங்க சார், சாப்பிட்டு பாருங்க. பிரமாதம், நல்லா இருக்கா சார்? அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் வருது. நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணி ஃப்ளேவரில் பிரியாணி தம் பண்ணுற சேமியா, ஆமாம், சேமியாலாம் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. சான்ஸே இல்லை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். வண்டர்ஃபுல்லான ரெசிபி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இன்னைக்கு உணவே மருந்தில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குவிக் அண்ட் ஈஸி நார்த் இந்தியன் டிஷ். இதோட பேர் மூலி மூங் தால். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பச்சைப்பருப்பு, முள்ளங்கி, இஞ்சி விழுது, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், ஜீரகம், பட்டை, கொத்தமல்லி, எண்ணெய்,
ஸோ இந்த மூலி வந்துட்டு மூலி ஒரு ரேடிஷ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பசங்கள்லாம் நிறைய சாப்பிட்றதுக்கு நீங்கள் பழக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இது அவங்க சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்களால அதை சாப்பிட முடியல, இன்க்ளூடிங் என் பசங்க கூட. ஸோ இப்போ வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் செஞ்சு அதை அவங்களோட உணவில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன்று வந்துட்டு இந்த மூலி மூங் தால். இது வந்துட்டு முள்ளங்கி வந்துட்டு தாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால பருப்பு மாதிரியே தான் ஃப்ளேவர் இருக்கும். அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தாளிப்பெல்லாம் போட்டு அதை தாலாக பண்ணுறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இல்லை ரைஸ்க்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ஓகே, வெரி வெரி சிம்பிள் டிஷ், ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு பச்சைப்பருப்பு அகெயின் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, வெஜிடேரியன்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு பச்சைப்பருப்பு சாப்பிடணும். ஏன்னா இந்த பருப்பில் இல்லாத அளவுக்கு பச்சைப்பருப்பில் மட்டும் உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி சிம்பிள், இந்த முள்ளங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி. இதில் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் முள்ளங்கி கிடைக்கும், ஒயிட் முள்ளங்கி கிடைக்கும், மஞ்சள் முள்ளங்கி கூட கிடைக்கும். எனி ரேடிஷ், எந்த முள்ளங்கி இருந்தாலும் சரி, இட் இஸ் ஈக்குவலி குட். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவு எவரெஸ்ட் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வந்துட்டு ஒரு 1 or 2 விசில்ஸ் பருப்பு வேகிற வரைக்கும், பருப்பு முள்ளங்கி சேர்ந்து வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4-5 விசில் வந்துருச்சு. இப்போ நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது இது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். பேசிக்காக இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், பட்டை, லவங்கம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கோம் அது, அண்ட் பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்பில் கொட்ட வேண்டியது தான். ஸோ ஜீரகம் போட்டுக்கிறேன். ரெண்டு லவங்கம், பட்டை 1, பச்சை மிளகாய் தேவையான அளவு, இஞ்சி விழுது. இப்போ தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. இதை வந்துட்டு இப்போ நம்ம பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பருப்பு வெந்துருச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம தாளிச்சது இதில் கொட்டிடலாம். ஸோ நம்மளோட மூலி மூங் தால் ரெடி. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளே குவிக் ரீகேப் பார்த்துட்டு வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் பச்சைப்பருப்பு, சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற முள்ளங்கி, தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. அது வெந்த உடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஜீரகம், லவங்கம், பட்டை, பச்சை மிளகாய், இஞ்சி விழுது எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. வெந்த பருப்போட எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா உங்களோட மூலி மூங் தால் ரெடி. அண்ட் யூஸ் ஈஸியான மூலி மூங் தால் எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி பார்த்துருப்பீங்க. இது ஒரு குயிக்கான ஈஸியான நரிஷிங் டிஷ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, this is Karpagam signing off. Take care and bye-bye. மசாலா வழங்கும் மஞ்சளப்பட்டி. இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். காஜா மெஹதீன்.
உங்களோட சொந்த ஊர்? திண்டுக்கல். திண்டுக்கல் தான் சார். திண்டுக்கல்லை பற்றி சொல்லுங்க. திண்டுக்கல்லை பற்றி சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சார். எங்கள் ஊரில் வந்து சாப்பிட்ற விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக பிரியாணி தான். பிரியாணி திண்டுக்கல்னாவே பிரியாணிங்கிறது ஃபேமஸ் ஆயிடுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் சிறுமலை வாழைப்பழம் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது மாதிரி திண்டுக்கல் வந்து இரும்பு பெட்டிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரும்பாலும் வந்து இந்த திண்டுக்கல்னுடைய இது வந்து சமையலுக்கு உகந்த ஒரு தண்ணி கிடைக்கக்கூடிய ஆத்தூர் டேம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. ஓகே, கரெக்டான அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கும். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பிரியாணிக்கு இந்த தண்ணியில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓ பிரமாதம். அதுதான் நம்ம வந்து ஸ்பெஷலாக சொல்கிறது. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்? எனக்கு பிரியாணி பிடிக்கும். பட் நான் வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றதில்ல. ஓகே, நான் அதில் இருக்க பிரியாணியில் இருக்க கறியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பிளைன் பிரியாணி சார். குஸ்கா மட்டும் சாப்பிடுவீங்க? ஆமாம். ஓகே, சூப்பர். இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக்சடு வெஜ் ஃப்ரூட் கிரேவி. ஃப்ரூட்ஸ் வச்சு கிரேவி? கிரேவி, எஸ் சார். வித்தியாசமா இருக்கே, மிக்சட் ஃப்ரூட் கிரேவி. இது எப்படி குக்கிங்ன்றது உங்களுக்கு ஒரு பேஷனா, ஹாபியா, இல்லை வந்து அதில் என்னைக்காவது ஒரு நாள் போர் அடிச்சா சமைப்பேன் அப்படியா எப்படி? இல்லை, அப்படி இல்லை. இது வந்து எனக்கு ஒரு ஹாபி. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நான் என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். குக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ட் அதாவது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக எதை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வச்சு ஒரு நல்ல உன்னதமான ஒரு தொழிலில் வந்து சமையல் தொழில் வந்து ரொம்ப அருமையான தொழில். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக. அதனால் வந்து நான் அதை ரொம்ப விரும்புவேன். ஸோ அந்த பேஷன் இருக்குது உங்களுக்கு சமையல்? கட்டாயம் சார். இது யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? இது ரெடிமிக்ஸ் மாதிரி வந்து என்னுடைய ஒய்ஃப் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு இது கொடுத்தா, ஒரு ஐடியா கொடுத்தா. எனக்கு அப்சர்வேஷன் கொஞ்சம் இருக்குது. அதனால கொஞ்சம் சொல்கிறேன், என்ன திங்க் பண்ணுறாலும் அந்த எங்கள் 2 பேருக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து நான் டக்குன்னு உடனே அப்சர்வ் பண்ணிடுவேன். ஸோ அவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷனில் இன்னைக்கு வந்து அது கிரேவியாக மாறுது. சூப்பர். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லுங்கள். எண்ணெய், வெங்காயம், ஆப்பிள், கார்ன்ஃப்ளவர், பன்னீர், தக்காளி சாஸ், கொத்தமல்லி இலை, உப்பு, உரிச்ச மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், கொடைமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுருவோமா? பற்ற வச்சிடலாம் சார். ஸோ ஆயில் இல்லையா ஃபஸ்ட்டு? ஆமாம் சார், ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம போடணும். நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரூட்ஸ் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் விடணும். ஏன்னா நம்ம ஆயில் நம்ம குறைச்சோன்னு வச்சுங்களேன், அதில் நமக்கு ஃப்ரை பண்ணுறக்கூடிய ஒரு அந்த டேஸ்ட் வராது. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆனியன் எல்லாமே நம்ம போடுறப்ப நல்லா வதக்கணும், லைட்டாக வதக்கணுங்கிறதுனால அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணேன். அதே சமயத்தில் அதிகமாக ஆயில் விட்டுட்டாலும் நம்முடைய ஃப்ரூட்ஸு வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி நேச்சுரல் இது வந்து நம்ம இழந்துடும். ஆமாம், அதனால் நம்ம ஓரளவுக்கு போதுமான ஆயில் நம்மள்ட்ட இருக்குது. இந்த ஆயில் இது பண்ணுற விட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய ஏலக்காய் பட்டை இது வந்து நம்ம போடணும். ஏலக்காய் பட்டைங்கிறது வந்து நம்ம ஸ்பைசஸில் வந்து நல்ல ஒரு மணத்தை வந்து தரதுக்கும், அதே சமயத்தில் அதிகமாக நம்ம போட்டுறக்கூடாது. இதை அதை கொஞ்சம் உடச்சி போட்டு தகட்டுற மாதிரி ஆயிடும் எப்பயுமே. அதனால இந்த பட்டையும் சும்மா ஒரு 2 பட்டை நம்ம ஒரு வாசத்துக்கு போட்டாலே போதும். அது மாதிரி இந்த பிரியாணிக்கு பட்டை போடுற மாதிரி இதுக்கு ஒரு 2 பட்டை போட்டோம். ஆமாம். இதுக்கப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றிட்டாலே வெங்காயம் சார். இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெங்காயத்தை வந்து நம்ம தேவையான அளவுக்கு இந்த கடாயில் நம்ம போட்டுட்டு லைட்டாக பொன்னிறமாக லைட்டாக அப்படி நம்ம வதக்கிக்கலாம். இப்போவே உங்களுக்கு அந்த வெங்காயம் போட்டோன்னே அந்த ஸ்மெல்லு வந்து நல்ல ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும். பேசிக்காக வந்து இதுதான் ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு, பிரியாணி ப்ரிப்பரேஷனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெங்காயம். ஆமாம், வெங்காயம் தான் நமக்கு. அடுத்தது நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது இருக்குங்களா, பேஸ்ட் இருக்குங்களா, ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் நமக்கு போதும். அதுக்கு மேலே தேவையில்லை, அதுக்கு மேலே நம்ம போட வேண்டாம். இப்போ அடுத்தது என்ன சேர்க்கணும்? இப்போ கொடைமிளகாய். மிளகாய் வந்து நம்ம சாதாரண நம்ம மிளகாய்க்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணோம்னா காரம் அதிகமாக போகும். ஆமாம். அப்போ நம்மளுடைய ஃப்ரூட்ஸினுடைய டேஸ்ட்டு நமக்கு கெட்டு போயிடும்.
அதனால் ஒரு லைட்டாக இது நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் இந்த மிளகாய் தானே இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, உடம்புக்கு நல்லது. ஆமாம், அதனால இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு அடுத்ததாக நம்ம போடுறது வந்து தக்காளி பழம். ஓகே. இப்போ நம்ம போட்டிருக்க ஐட்டங்கள்லேயே பார்த்துட்டிங்கன்னாவே விட்டமின்ஸை வந்து இப்போ நம்ம ஒரு 50% ஒரு விட்டமின்ஸை வந்து வச்சுருக்கோம். ஆமாம். இது இல்லாமல் இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு நம்ம காயிலிருந்து கிடைக்கக்கூடியதில் இந்த பழங்கள்ல இருக்கக்கூடியதை இப்போ ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ காய் கனிங்கிறது ரெண்டும் சேர்ந்து மிக்சடு ஃப்ரூட் கிரேவி அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ அமைக்க போகிறோம். சூப்பர். ரொம்ப சீக்கிரத்துலேயே செய்யக்கூடிய விஷயங்கள், யார் வேணாலும் செய்யலாம். இதுதான் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வந்து எல்லாம் பண்ணுறது. லைட்டாக அப்படி போட்டு வினிகர் எல்லாம் அப்ளை பண்ணி நமக்கு வந்து எடுத்த ஒரு இதில் போட்டு கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் நமக்கு வந்து இது நமக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கக்கூடிய வீட்லேயே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம மார்னிங் வந்து டிஃபன் பண்ணுறப்ப நீங்கள் சப்பாத்தி போட்டு பண்ணுறதுனாலும் சரி, எது போட்டு பண்ணுறதுனாலும் சரி, பிரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் 2 கடி இல்லை 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. அடுத்து டேரெக்டாக நமக்கு லைட்டாக காரம் வேணுங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் லைட்டாக, ரொம்ப போட்டுற வேண்டாம், போதும், கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து சாஸ், டொமேட்டோ சாஸ். அதில் ஒரு சாஸ் நம்ம வந்து இப்போ இடையில அப்ளை பண்ணுறது இல்லாமல் ஃபைனலாக வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதனால் இப்போ வந்து நம்ம சாஸ் கிரேவின்னு எடுக்கிறப்போ வந்து அந்த சாஸ் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஐட்டம்ஸ் தான் எதுவுமே நமக்கு வந்து செரிமானம் தரக்கூடியது தான். அது மாதிரி செரிமான சக்தி அதிகமாக தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சில்லி சாஸ். கொஞ்சம் இப்போ அடுத்தது ஒவ்வொரு ஃப்ரூட்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஆமாம். இனி நம்ம கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு இது எல்லாமே கொஞ்சம், ஏன்னா இந்த காய்ங்கிறப்ப வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வெந்துருச்சுன்னா அந்த பாயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து பாயில் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம் ஒழிய இதில் ஒரு பெரிய வித்தையெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போடுறது வந்து வாழைப்பழம். இது நமக்கு எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே நமக்கு வந்து விட்டமின் சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்கு. நம்ம அதுக்கடுத்து ஆப்பிள் சார், பைனாப்பிள் ஒரு, அதாவது நம்மளுடைய வயிற்றுக்கு கேடு இல்லாது, அதே சமயத்தில் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பைனாப்பிளுடைய இது மற்ற பைனாப்பிள் தனியாக சாப்பிட்றதுக்கும் மற்ற பொருளோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அதனுடைய டேஸ்ட் வந்து மாறும். ஆரஞ்சு அதாவது கண்ணுக்கு நல்லதுமாங்க. விட்டமின் சி இருக்கு, ஏ இருக்கு, விட்டமின் இ இருக்கு, எல்லாமே இருக்கிறப்ப வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். திங்கிறதுக்கும் நல்லா இருக்கும். குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பழங்கள். கண்டிப்பாக. மாதுளை வந்து பெரும்பாலும் வந்து யாரும் வந்து பழங்களில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு சீட்லெஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம அந்த சீடு உள்ளதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது வந்து சாப்பிட்றதுக்கு திரும்பி அதை வந்து இரிட்டேட் பண்ணும். அதனால் நம்ம சீட்லெஸ் நம்ம போடுறப்ப வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஃபீல் பண்ணுவோம். நிஜமாவே பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்குது இந்த மிக்சட் ஃப்ரூட் கிரேவி. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்து நம்ம ஓரளவுக்கு எல்லாமே நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம் சார். இல்லை நமக்கு இன்னும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஏதாவது சாஸ் எதுவும் தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் கிரேவி நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சாஸ் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே. உப்பு ரொம்ப அதிகமான தேவையில்லை. அந்த ஒரு 2 சிட்டிகை 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம போட்டோம்னாலே போதும். அப்புறம் வேணும்னா நம்ம சர்வ் பண்ணுறப்ப அவங்களுடைய இஷ்டத்துக்கு கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். அந்த இது போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட கிரேவி தயார். நம்மளுடைய கிரேவி வந்து மேக்ஸிமம் தயார். இந்த கிரேவி வந்து சில பேர் வந்து ரொம்ப சாலிடாக கேட்பாங்க, சில பேர் நிறைய லிக்விட் ஆட் பண்ணுற மாதிரி கேட்குறப்ப வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணலாம். பட் வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது நம்ம. ஓகே. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்முடைய இப்போ
அப்படியே ப்ரிப்ரேஷனில் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நிஜமாக பார்க்கறதுக்கே பிரமாதமாக நம்மளுக்கு வந்து மிக்சட் ஃப்ரூட் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இது நம்மளோட டேஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வர போகிறாங்க? என்னுடைய சன்னு என்னுடைய ஒய்ஃபு வருவாங்க. ஓகே ஓகே பிரமாதம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகேப் பார்ப்போம். மிக்சட் ஃப்ரூட் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு ஏலக்காய் பட்டை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதோட கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, குடமிளகாய் சேர்த்துக்கோங்க, தக்காளி சேர்த்துக்கோங்க, டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க, சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க, வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க, கோவா சேர்த்துக்கோங்க, பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு ஆரஞ்சு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு மாதுளம் பழம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட மிக்சட் ஃப்ரூட் கிரேவி தயாருங்க. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? மினாஸ் அகமத். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ சென்னையில் எஸ்ஆர்எம்ல MBA பண்ணிட்டுருக்கேன். MBA ஃபைனல் இயர். நீங்கள்? நான் ஃபாசில் அகமத். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? +2. ஓகே. உங்கள் பேர்? ரஜியா. நல்லா சமைப்பாரா சார்? ம். எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவர் சமைக்கிறதுல? அவரு இப்பதான் ஃபர்ஸ்ட் பண்றாரு. இப்பதான் கொஞ்சம் நாளா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. நீங்க தான் அதுக்கு உங்களை தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவாரா நல்லா இருக்கா இல்லையான்னு? சரி சரி. இன்னைக்கு வந்து நம்மளுக்காக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ்ட் ஃப்ரூட் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. என்டையர் ஃபேமிலிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? தைரியமா சாப்பிடலாம். ஓகே வாங்க எடுத்துக்கோங்க, கொடுங்க அவங்களுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது பொய் சார். அதாவது எப்பயாவது சமைப்பாங்கன்னு சொல்றாங்களா, அது பொய். ஏன்னா அடிக்கடி சமைப்பாங்கன்னு சொல்லி பேட்டியில சொல்லிட்டோம்னா அதுக்காக போய் சொல்றாங்க. அவங்களுக்கும் கொடுங்க, என்ன எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. எல்லா ஃப்ரூட்ஸோட டேஸ்டோட பிரமாதமா அந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் லைட் ஸ்பைஸோட சூப்பர் சார். தேங்க்யூ சார். நிஜமாவே அவங்க கொடுத்து வச்சவங்க. கொஞ்சம் அடிக்கடி சமைக்க சொல்லுங்க, நீங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரைப்பட்டி அரிசுவையில் ஒரு சுவை. நான் உங்கள் ஷேப் மாறிமுத்து. இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது பொடி கொத்து புரோட்டா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பரோட்டா, காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், ஆயில். பொடி கொத்து போட்டா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்ம எப்படி செய்யணும் ஆரம்பம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாயை எடுத்து வச்சுருவோம். கடாயை நல்லா சூடாகட்டும். ஆயில் எடுத்து ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாகணுன்னா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து பொடிசாகவும் கட்டமாகவும் கொஞ்சம் குடமிளகாவும் சேர்த்து போட்டுக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த பொன்னிற கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இந்த குடமிளகாவும் பச்சை மிளகாய் இந்த இஞ்சி பூண்டு போகிறப்போ உங்களுக்கு தேவை மனம் வந்து நல்ல ஒரு இது வரும். ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதை வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், காலிஃப்ளவர் வந்து இப்போ ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் போட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரோலிங் ஆகிடும். நல்லா வதக்கிக்குங்க. பொடி கொத்து பரோட்டா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை ஓரமாக வச்சுருவோம். பரோட்டா ஆல்ரெடி போட்டு வச்ச பரோட்டாவை இப்போ பூ மாரி பிச்சு வச்சுங்க. இப்போ நம்ம கடையில் ஆட் பண்ணுறோம். கடையில் போட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பொடி கொத்து பரோட்டா ரெடி ஆச்சு. ஒரு ஈக்கை பார்த்துருவோமா? பொடி கொத்து பரோட்டா செய்முறை: அடுப்பு பற்ற வச்சுங்க, கடாயை எடுத்து வச்சுருங்க. கடாய் சூடானோன்னா ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானோன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் போடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போனாலும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை எடுத்து போட்டுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நல்லா வதக்கிக்கங்க. காலிஃப்ளவர் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சதும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அரைச்ச தேங்காவை மித்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க பரோட்டாவில் இந்த மசாலாவை கலந்தோம்னா பொடி கொத்து போட்டால் ரெடி ஆயிரும். ரீக்கே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாமே இதை சாப்பிடலாம். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கொத்து பரோட்டானாவே. இதேமாரி நாளைக்கு ஒரு டிஷ்ஷோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுது உங்கள் ஷெஃப் முத்து. எவரெஸ்ட் மசாலா அஞ்சரைப்பேட்டி. நீங்க பார்த்துட்டு இருக்குது என் சமையல் அறையில். நான் உங்க கங்கா. ஸோ இன்னைக்கு என்னோட கிச்சன்ல உங்களுக்காக நான் ஸ்பெஷலா குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் கட்டா. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? மஷ்ரூம், ஆனியன், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், உப்பு, பட்டர், மிளகு, எண்ணெய், புளிக்கரைச்சல், எலுமிச்சை சாறு, பச்சை மிளகாய். மஷ்ரூம் கட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. சூடாகட்டும். வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகணும். நான் மஷ்ரூம் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதோட வந்து லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்றேன். மஷ்ரூம் வந்து அந்த லெமன் டிராப்ஸ் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஊறணும். சூடான எண்ணெயில அந்த கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்றேன். இதோட வந்து மிளகு ஆட் பண்றேன். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். இதோட வந்து உப்பு ஆட் பண்றேன். எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்றேன்.
இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். இதோட வந்து புளி கரைச்சல் ஆட் பண்றேன். எலுமிச்சை சாறுல ஊர்ன மஷ்ரூம் இதோட ஆட் பண்றேன். இந்த மஷ்ரூம் கட்டா வந்து சப்பாத்தியோட ரொம்ப நல்லா இருக்கும், நூடுல்ஸோடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மஷ்ரூம் மசாலானாவே கொஞ்சம் பட்டர் போட்டால் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலா. இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கு நீங்க மஷ்ரூம் கட்டா எப்படி பண்ணுன்ற ரீகேப்பை நீங்க பார்த்துட்டு வாங்க. கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமோட கொஞ்சம் லெமன் டிராப்ஸ் ஊத்தி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் அதில் ஆட் பண்ணுங்க, மிளகு ஆட் பண்ணுங்க, கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இதோட சோக் பண்ண மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பட்டர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா மஷ்ரூம் கட்டா ரெடி. மஷ்ரூம் கட்டா எப்படி பண்ணணும்ன்ற ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். செட்டில் தி டேக் கேர். மீ கங்கா சைனிங் ஆஃப். இன்னைக்கு சூப்பரான குக்கிங் ரெசிபிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். நாளைக்கு மீண்டும் எவரெஸ்ட் மசாலா அஞ்சலப்பட்டி வில் கண்டினியூ. until then this is Kaushik signing off. Bye bye.